2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் டிடிவி வாங்கின வாக்குகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளாச்சு. இந்த ஓட்டெல்லாம் கிடைச்சிருந்தா ஒருவேளை அதிமுக கூடுதலான இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்க முடியும். ஏன் 2021 மறுபடியும் ஆட்சிக்கே கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசினதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில தொகுதிகள்லயாவது என்டிஏக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான வாக்கு வங்கியை டிடிவி தினகரன் இந்த 2 தேர்தலிலும் நிரூபித்திருந்தார். அதிமுகவை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அமமுகன்னு பல முறை டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாலும் நடைமுறையில் அது சாத்தியமா இல்லைன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு கட்டத்தில் டிடிவி தினகரனே அதை வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும், எங்களுடைய கட்சியின் பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க சின்ன கட்சியாவே இருந்துட்டு போறோம்னு சொல்லி வெளிப்படையாகவே தன்னுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்க தொடங்கினார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு டிடிவி தினகரனை தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு இசைவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் அவர் பின்னால் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான். தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தகுந்த தொகுதிகளில் அமமுகவுக்கு டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிமுகவின் வெற்றிக்கு உதவும். இல்ல ஒருவேளை கூட்டணிக்கு வராம டிடிவி வேற அலையன்ஸுக்கு போறாரு, இல்ல தனித்து நிக்கிறாரு அப்படின்னா அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு யாரும் கவலைப்படல. ஆனா அவர் பிரிக்கிற வாக்குகள் நிச்சயமா அதிமுகவை தோல்வி அடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு காரணமும் தான் டிடிவி தினகரன் இந்த அணிக்குள்ள வந்தது. ஆனா இப்ப என்ன கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, அரசியல் பார்வையாளர்களும் சரி, சில சீனியர் ஏடிஎம்கே லீடர்ஸும் சரி வேற ஒரு கணக்கையும் சொல்றாங்க. அதாவது டிடிவி தினகரன் கடந்த 9 ஆண்டுகளா ஆன்டி எடப்பாடி அரசியலை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னால் திரண்டிருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள். மிக முக்கியமாக எடப்பாடி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கியை டிடிவி தினகரன் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த வாக்கு வங்கி அதிமுகவோடு கூட்டணி வச்ச உடனே அவங்களோட ஜெல் ஆயிடுவாங்களா, இந்த கூட்டணியிலிருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஈஸியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. டிடிவி தினகரன் கடந்த வாரம் என்ன பேசியிருந்தாரு, எடப்பாடி பற்றி என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நயினார் நாகேந்திரன் பற்றியும் அவர் கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு. இப்படியான விமர்சனங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு முடிவெடுத்து கூட்டணின்னு வந்ததுக்கு அப்புறமா டிடிவி தினகரன் மாறின மாதிரி ஒரே நாளில் தொண்டர்களும் மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி யோசிக்க போறது இல்லை. எல்லா தொண்டர்களும் டிடிவி சொல்லிட்டாருன்னு அவங்க ரெட்டைலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அதிமுகவை வெற்றி பெற வைக்கணும், எடப்பாடி பழனிசாமியை மறுபடியும் சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்களான்ற கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்டிமேட்டா இவங்க எல்லாருமே டிடிவி தினகரன்ல தொடங்கி அமமுகவில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன் வரைக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகினவங்க தான். அவங்க யாரும் புதுசா திமுகல இருந்தோ பிஜேபியில இருந்தோ வெவ்வேறு கட்சிகள் இருந்தோ வந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே காலம் காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து பழகியவர்கள் தான். அப்படி இருந்த கூட்டம் ஒரு ஃபேக்ஷன் மட்டும் டிடிவி தினகரன் பின்னாடி நின்னதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அரசியலை தினகரன் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கட்சிக்குள்ள வந்த பிறகு யாருக்கெல்லாம் பதவி கிடைக்கலையோ, யாரெல்லாம் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை இழந்தாங்களோ அவங்கெல்லாம் டிடிவி தினகரன் பின்னாடி அணிவகுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் அவருடைய கண்ட்ரோலுக்கு கட்சியை கொண்டு வந்துருவாரு. அப்படி கட்சியை கொண்டு வரும்போது அன்னைக்கு நம்ம செல்வாக்கு மிகுந்த நபர்களா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒன்றியத்துல ஏற்கனவே அதிமுகல வேறு ஒரு ஒன்றிய செயலாளராக இருப்பார். இவர் அதிமுகவுக்கு போனா அவரோடு சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டியதா இருக்கும். இவருக்கான ஸ்பேஸ் இருக்காதுங்கிறதுனாலதான் டிடிவி தினகரன் பின்னாடி நின்றுப்பார். இப்போ டிடிவியோடு இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அப்படிதான். தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தாரு டிடிவி தினகரன். 2017 சுயேட்சை எம்எல்ஏவா ஜெயிச்சப்போ 18 எம்எல்ஏக்கள் அவரை நம்பி வந்த போது பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஒவ்வொரு தேர்தல் முடிவுக்கு பிறகும் அதுல இருந்து நிறைய பேர் வெளியேறி டிடிவி தினகரன் நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தவர்கள் கூட அதிமுகவுக்கு போனதை பார்த்தோம். சமீபத்துல டிடிவி தினகரன் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு நான் போனேன் அப்படின்னா வெற்றிவேலோட ஆன்மா கூட என்னை மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். வெற்றிவேலும் அவரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க, வெற்றிவேலை தன்னுடைய நண்பர்னே அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்ன தினகரன் திடீர்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு, எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிற இடத்துக்கு, அதிமுகவை அவர் ஆதரிக்கிறதுக்கு
எந்த ஒரு தயக்கமும் யாருக்கும் இருக்க போறது இல்லை, அந்த தொண்டர்களும் ஏத்துப்பாங்க. பட் டிடிவி தினகரன் அதிமுகவை ஆதரிப்பதை அவருடைய தொண்டர்களோ ஆதரவாளர்களோ எதிர்க்க போறது இல்லை. அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்க போறதும் இல்லை. எங்க பிரச்சனை இருக்கக்கூடும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை சிஎம் ஆக்குறதுக்கு தான் நம்ம வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டு வேலை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுது. காரணம், இந்த 9 ஆண்டு கால அரசியல்ல முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்பதை விட எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிறத மிக தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். ஓபிஎஸ் ஆவது ஒரு கட்டம் வரைக்கும் எடப்பாடியோட பயணிச்சாரு, இரட்டை தலைமையா இருந்தாங்க. 2001 இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் அவர் எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் சசிகலா தனித்து செயல்பட்டாலும் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்க ரொம்ப தீவிர அரசியலில் ஈடுபடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க பண்ணலை. வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமியை எதிராக பேசுறதோ இல்லை அதிமுகக்கு எதிராக பேசுறதோ அந்த மாதிரி எதையுமே பண்ணலை. அவங்க மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும், ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மிக தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை பண்ணவர் தான் டிடிவி தினகரன். இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும்ன்றது தான் இந்த கூட்டணி அமைவதற்கான அடிப்படை காரணமே. அந்த காரணத்தை வச்சுதான் பிஜேபி ஏடிஎம்கேவை கன்வின்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் வெற்றிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக இந்த சமரசத்துக்காக வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா இல்லையாங்கிறத ஒரு அனாலிட்டிக்கலா பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸா நம்ம பார்க்குறோம். பட் இதுதான் நடக்கும்ன்ற முடிவுக்கு யாரும் வந்துடவே முடியாது. தேர்தல் களத்துல இன்னும் மீதம் இருக்கக்கூடியவர்கள், நம்ம இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. ஓபிஎஸ் இந்த எலெக்ஷன்லயே போட்டியிட போறதில்லைன்னு சொல்றாங்க. அவருடைய மகனுக்கும் ஓபிஎஸ் உடைய மற்றொரு ஆதரவாளருக்கும் என 2 சீட்டு மட்டும்தான் ஓபிஎஸ் கோட்டால என்டிஏல இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஓபிஎஸ் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை பண்ண போறாரு, அவர் இந்த மாதிரியான ஒரு சமரசத்தை செய்து கொண்டு அதிமுக கூட்டணிக்கு வராரு, என்டிஏக்குள்ள வராருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன? இன்னொரு பக்கம் சசிகலா இன்னும் முடிவு அறிவிக்காம இருக்காங்க. சசிகலா ஒரு அமைப்பா எதையுமே கட்டி வைக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. சசிகலா அப்படிங்கிறவங்க ஜெயலலிதாவின் நிழலாக இருந்தவர் என்கிற அடிப்படையில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நிச்சயமா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவங்க யாரை ஆதரிக்க போறாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேர் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. டிடிவியை கொண்டு வந்தது நிச்சயமாக என்டிஏக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஒரு பெர்செப்ஷனா பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அது சாதகமான விஷயமா தான் பார்க்கப்படுது. பட் கிரவுண்ட் லெவல்ல அது ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டவர்களும் இணக்கமாக செயல்படுவாங்களா? டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் முழுமனதாக எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிறாங்கன்னா அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்கு? அதுக்கு நாங்க அதிமுகல இருந்தே பயணிக்கலாமே அப்படிங்கிற இடத்துக்கும் சில பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்களும் இதுல இருக்கு. இப்போ செங்கோட்டையன் மாதிரி வேற கட்சிக்கு போனவங்க இல்லை வைத்திலிங்கம் மாதிரி திமுகவுக்கு போனவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்க போறதே இல்லை. ஆனா ஏதோ ஒரு வகையில எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில தான் நாங்க பயணிக்கிறோம், இரட்டை இலை சின்னத்துக்காக தான் நாங்க எல்லாம் வேலை செய்ய போறோம்னு சொல்றவங்களுக்கு இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல 3 முனை போட்டி அப்படிங்கிறது மிக தீவிரமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. வழக்கமா 4-5 கட்சிகள் இருக்கும், 4-5 கூட்டணிகள் இருக்கும். ஆனா பிரதான போட்டிங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த முறை ஒரு பாப்புலரான ஆக்டரா விஜய் வந்திருக்காரு. களத்துல அவர் இருக்கக்கூடிய செல்வாக்கு இந்த அடிப்படையில எல்லாம் பார்க்கும்போது இது அவ்வளவு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷனா இருக்காதுன்னு சொல்றாங்க. 1 ஓட்டு 2 ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம். 1000 ஓட்டு 2000 ஓட்டு வச்சிருக்க கட்சி கூட ஒரு தொகுதிக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணலாம். அந்த அடிப்படையில தான் சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. தேமுதிகவும் பாமகவில் ராமதாஸ் தரப்பும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அவங்களும் என்டிஏக்கு வந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் களம் எப்படி இருக்கும், அப்படி பல டைனமிக்ஸ் இதுல இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல அதை பத்தி விரிவா பேசலாம். உங்களுடைய பார்வை என்ன? டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டதும் அவருடைய தொண்டர்களும் அதே மாதிரி ஏத்துப்பாங்களா? அதுல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.